அதான் வந்த மாதிரி இருக்கு. நாட்கள் எவ்வளவு வேகமாக நம்ம விட்டு கடந்து போகிறது. நான் கர்த்தருடைய கிருபை மட்டும் இருந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இம்மட்டும் கிருபை தந்தவர் இனிமேலும் கிருபை தந்து தொடர்ந்து இந்த ஊழியம் முன்னேற நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். கடந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நான் வந்திருந்த போது நான் வந்தேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்க பார்க்கலாம். போன வருஷம் வந்தவங்க போன வருஷம் என்ன பேசுனேன்னு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? இல்லை? சரி. போன வருஷம் நான் வரும்போது 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பித்து 3ஆம் வசனம் வரைக்கும் கவனிச்சோம். அதில் கனி உள்ள வாழ்க்கை அப்படின்னு பேசுனேன் போன வருஷம். ஏன் அதை கேட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு அதை தொடர போகிறேன். அதுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்டேன். 1ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுக்கு பயந்து வாழ்ற பிள்ளைகளுடைய லைஃப் ஃப்ரூட்ஃபுல்லா, கனி உள்ளதாக. கடந்த ஆண்டு பேசும்போது கனி உள்ள வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு பேசுறேன். கனி கொடுக்கறதுனா என்ன அப்படின்னு சொல்லி கடந்த ஆண்டு பேசுறேன். இந்த ஆண்டு கனி கொடுக்கிற வாழ்க்கை இருக்க வேண்டுமானால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அதற்கு இந்த முதல் 2 வசனங்கள் நமக்கு கனி உள்ள வாழ்க்கைக்கு வழி என்ன என்று நம்மோடு பேசுகிறார். இன்றைக்கி அந்த வசனங்களுக்குள்ள நம்ம போய் கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தயவாக உதவி செய்வார். In order to have a fruitful life, ஒரு கனி உள்ள வாழ்க்கை வேண்டுமானால் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது முதல் காரணத்தை நமக்கு சொல்லுகிறது. எப்படி நம்ம கனி உள்ளவர்களாக இருப்பதற்கு நம்ம வாழ்க்கையை நம்ம ஆயத்தப்படுத்தணும் சொல்றதுக்கு. வாசிங்க 1ஆம் வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? நம்முடைய வாழ்க்கையில கனி உள்ள வாழ்க்கை உண்டாக வேண்டுமானா, பின்னாடி கேக்குதாப்பா? கேக்குதா? வெளியே கேக்குதா? வாலி மேற்க முடியாது. இந்த டோரை திறந்தவன விடுங்க. அவ்வளோதானா? ஓகே. அதான் இதுக்கு மேலே வைக்கிறது கஷ்டம் தான். சரி, இல்லை அவ்வளோ. இந்த வாலி லைட்டை பற்றி ஹெச்அப் பண்ண பாருங்க. இப்போ கேக்குதா? ஓகே, வெரி குட். கனி உள்ள வாழ்க்கை வேண்டுமானால் வேதம் நமக்கு கற்பிக்கிற முதலாவது காரியத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது, மூன்றாவது பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காரவும் கூடாது. இது மூன்றுமே எதை பத்தி பேசுதுன்னா, எப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம ஐக்கியமா இருக்கிறோம் என்பதை பேசு. ஒருவருடைய வாழ்க்கை கனி உள்ளதாக, பிரயோஜனம் உள்ளதாக, அநேகருக்கு முன்பாக ஆசீர்வாதமானதாக, ஒரு பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் எப்படிப்பட்ட உறவுகளில் நாம் இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, இங்க வேலை செய்யற எல்லாமே ஏதோ ஒன்றோடு இணைக்கப்பட்டிருக்கு. அந்த இணைப்பின் அடிப்படையில் தான் வேலை செய்யுது. இங்க லைட் எரியுது, ஃபேன் ஓடுது. இது ஏன் ஓடுது அப்படின்னு கேட்டால், மின்சாரம் அதோட இணைஞ்சிருக்கு. நம்ம சுவிட்ச் போடுறோம்னா அர்த்தம் என்னன்னா, சுவிட்ச் போட்ட உடனே கரண்ட் என்ன பண்ணுது? அது பாஸ் ஆகி அந்த அந்த கருவியை போய் என்ன செய்யுதுன்னா இணையுது. அதில் இணையுது. நீங்கள் ஆஃப் பண்ணீங்கன்னா கனெக்ஷன் கட் ஆகிடும். இப்போ இங்கே ஒரு மைக் வேலை செய்யுது. ஏன் வேலை செய்யுதுன்னு கேட்டால், இதுக்கு பின்னால் ஒரு கேபிள் இருக்கு இல்லையா? சிலது ஒயர்லெஸ் மைக்குன்னு வாங்க. ஆனாலும் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் அது ரேடியோ ஃப்ரீக்வன்சி மூலமாக அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு.
அர்த்தம் என்னன்னா, எது வேலை செய்யணும்னாலும் அது கனெக்டடா இருக்கணும். ஒண்ணு வேலை செய்யல அப்படின்னா கனெக்ஷன் கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் சொல்லுவேன், வேலை செய்யற நல்ல பொருள் கூட கெட்டு போச்சுன்னா காரணம் என்னன்னா தப்பா கனெக்ஷன் கொடுத்ததுதான். சில பேர் கவனிச்சிருக்கீங்களா, சில கருவிகள் இவ்வளவு கரண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு அதில் போட்டிருப்பாங்க. உதாரணமாக வெளிநாட்டில் எந்த பொருள் வாங்கினீங்கனாலும், விசேஷமாக அமெரிக்காவில் வாங்கினீங்கன்னா 110 வோல்ட் தான் அதோடைய கனெக்ஷன், கரண்ட் அவ்வளோதான். நம்ம ஆளுங்க வாங்கிட்டு வந்த உற்சாகத்தில் பட்டுன்னு நம்ம ப்ளக்கில் கொண்டு 220 கொண்டு போய் சொருகி ஆன் பண்ணால் வேலை செய்யாது, புகை தான் வரும் இல்லையா? அந்த வந்த புகை தான் கடைசி. அதுக்கப்புறமா என்னைக்குமே என்ன செய்யாது, வேலை செய்யாது. ஆனால் நல்ல பொருள், அது நல்ல பொருள். ஆனால் தவறான ஒரு ஐக்கியத்தில் அதை வச்சிங்கன்னா வேலை செய்கிற பொருள் கூட என்ன செய்யணும், பழுதாகும், கெட்டு போயிடும், பிரயோஜனம் இல்லாமலே போயிடும். வாழ்க்கையும் அதே தான். நம்ம வாழ்க்கை கனி உள்ளதாக இருக்கணும், அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் ரொம்ப முக்கியமான காரியம் நம்முடைய உறவுகள். நாம யாரோடு இணைஞ்சிருக்கணும். அதான் வேதம் சொல்லுது, நீ கனி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானா நீ துன்மார்க்கரை விட்டு விலகணும், பாவிகளுடைய வழியில நிக்க கூடாது, பரியாசக்காரர் உட்கார்கிற இடத்துல உட்கார கூடாது. Our connections, our unity matters a lot. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் ஒருவர் சொன்னார், உன் நண்பன் யார் என்று நீ சொல்லு, நீ யார் என்று நான் சொல்லுவேன் என்று சொன்னார். ஆனால் உன் வாழ்க்கையின் செழிப்புக்கு அந்த உறவுகள் ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை படிக்கும்போது இந்த உறவுல முக்கியமான உறவு என்னன்னு கேட்டா, முதலாவது சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. எனக்கு இந்த வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. நம்ம எல்லாருக்குமே ஆலோசனை தேவை, நம்ம எல்லாருக்குமே கவுன்சிலிங் அட்வைஸ் நம்ம எல்லாருக்குமே தேவை. நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்துல யாராவது ஒருத்தருடைய ஆலோசனையை நம்ம தேடுறோம், நம்ம கேட்குறோம். எனக்கு புரியல, நீங்க சொல்லிக் கொடுங்க, எனக்கு இது விளங்க மாட்டேங்குது, நீங்க எனக்கு கொஞ்சம் ஆலோசனை கொடுங்க, உங்களுடைய ஒப்பீனியனை கொடுங்க. நம்ம கண்டிப்பா கேட்க தான் செய்வோம் இல்லையா? நம்ம எல்லாருமே எல்லாம் தெரிந்தவங்க கிடையாது, எல்லாருக்குமே எல்லாமே தெரியாது. நாம் அநேக வேளை மற்றவர்களிடத்துல தான் கற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா? இப்போ நமக்கு உடம்பு நம்மளுதா இருந்தா கூட அதை பற்றி ஏதாவது ஒரு கேள்வினா நம்ம உடனே டாக்டர்கிட்ட வரும். நம்மகிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு ஒரு இன்ஜினியர் தோணும் இல்லையா? இதை போல நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்துக்கும் யார்ட்டோ ஒருத்தர் நம்ம ஆலோசனை கேட்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, நம்ம எல்லாருக்குமே ஆலோசனை தேவையா இருந்தாலும் இந்த ஆலோசனை யார்கிட்ட பெறுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது வேதம் சொல்லுது, ஆலோசனை கொடுக்கிறவங்க யாரா கூட இருக்க முடியும்னா துன்மார்க்கரா கூட இருக்க முடியும். துன்மார்க்கர் அப்படின்னா கெட்ட மனிதர்களா இருக்க முடியும். பொல்லாத ஆலோசனைகளை கொடுத்து நம்ம வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை தள்ள முடியும். கேட்கிற ஆலோசனை எல்லாமே நல்ல ஆலோசனை என்று சொல்ல முடியாது. ஆலோசனை எடுக்கிறதுலயும் நம்ம ரொம்ப எச்சரிப்பாங்க. அப்போ நம்ம வாழ்க்கை கனி உள்ளதா இருக்க வேண்டுமானால் முதலாவது கவனம் செலுத்த வேண்டியது யார் எனக்கு ஆலோசனை கொடுக்கிறார், யாருடைய ஆலோசனைப்படி நான் நடக்கிறேன் அப்படின்றதுல ரொம்ப எச்சரிப்பாங்க. எனக்கு இன்னைக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துல இந்த ஒரு குறிப்பு தான் பேச முடியும்னு நினைக்கிறேன். 3 காரியம் இருக்கு. இந்த முதல் வசனத்துல மனிதர்கள் about people பேசுது. திருப்பி 2ஆம் வசனத்திலையும் சில முக்கியமான காரியங்கள் அங்க இருக்கு, பார்க்கலாம். உங்களுக்கு இருக்கிற நேரத்தில் அந்த ஒரு குறிப்பையாவது நீ முடிக்க பார்ப்போம். அப்போ ஆலோசனையை பற்றி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல். ஆலோசனை, நல்ல ஆலோசனை அவசியமாய் இருக்கிறது என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. பைபிள் இந்த ஆலோசனைகளை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுது, ஆலோசனையை பற்றி ரொம்ப முக்கியப்படுத்துது. நீங்கள் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவாங்க, அல்லது தோற்று போவாங்க. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் தோற்று போவாங்க. அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் அல்லது வாழ்வு. நல்ல ஆலோசகர்கள்
நிறைய பேர் இருந்தா நீதிமொழிகள் நம்ம வாழ்க்கையில 11:14 நிறைய நன்மைகள் ஆலோசனை வரும். இல்லாத இடத்தில் ஜனம் அதே நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. ஆலோசனை இன்மையினால் எண்ணங்கள் சித்தியாமற் போகும். நம்ம நினைச்சது நடக்காம போயிடும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் வெரி குட். அப்போ நம்ம நினைக்கிறோமோ ஆலோசனை கொடுக்கிறவங்க நிறைய பேர் இருந்தா நம்ம எண்ணங்கள், நம்ம மனசுல ஓடுற எண்ணங்களுக்கு ஒரு உறுதி வரும். சரியான ஆலோசனைனா எண்ணம் இருந்தா கூட அது சித்தி வராம போயிடும், அல்லது அதுக்கு விளைவு வராது, அதுக்கு பலன் வராது. இன்னும் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நீதிமொழிகள் வாசித்தா 24:4 அறிவினாலே அறைகளில் அருமையான 24:6 24:6 நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். 3 காரியம் எங்க பாக்குறோம் பாருங்க, 3 வசனத்துல. முதலாவது சொல்லுது அநேக ஆலோசனைக்காரர் இருந்தா சுகம் உண்டாகும், 11:14. இரண்டாவது அநேக ஆலோசனைக்காரர்கள் இருந்தால் எண்ணங்கள் உறுதிப்படும். மூன்றாவது அநேக ஆலோசனைக்காரர்கள் இருந்தால் ஜெயம் கிடைக்கும். அப்போ ஆலோசனை ரொம்ப தேவை. என்னைக்கு ஒரு மனுஷன் எனக்கு யாருமே ஆலோசனை கொடுக்க வேண்டாம்னு நினைச்சிட்டானோ அவன் பாடு ரொம்ப ஆபத்து இல்லையா? நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, யானை கூட என்ன செய்யுமா? ஆமா, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கூட அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆலோசனை தேவை. ஆலோசனை அவசியம் இல்லாத ஒரே ஒருவர் உண்டான அது இயேசு மாத்திரம் தான். ஏன்னா வேதம் சொல்லுது அவர் ஆலோசனை கர்த்தர். ஆலோசனைக்கு எல்லாம் அவர் தான் காரணம். நம்ம எல்லாருக்குமே என்ன தேவைன்னா ஆலோசனை வேணும், கண்டிப்பா தேவை. ஆலோசனை நமக்கு தேவைதான், அநேக ஆலோசனைக்காரர் இருக்கிறது நல்லதுதான். ஆனா நம்ம எப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாங்க அப்படின்றது எச்சரிப்பா இருக்க வேண்டும், எச்சரிப்பா இருக்க. இந்த துன்மார்க்கமான ஆலோசனைக்காரர் நம்ம வாழ்க்கையில நம்முடைய கனிவுள்ள வாழ்க்கைக்கு, நம்முடைய பிரயோஜனம் உள்ள பயனுள்ள வாழ்க்கை கெடுத்து விடாதபடி எச்சரிப்பா இருக்கணும்னு சொல்லும்போது, இந்த துன்மார்க்கமான ஆலோசனைக்காரரை எங்க கண்டுபிடிக்கலாம், அவங்க எங்க இருப்பாங்க, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு 3 காரியங்களை சொல்லணும். இந்த துன்மார்க்கமான ஆலோசனை, பொல்லாத ஆலோசனை கொடுக்குறவங்க, தவறான ஆலோசனை கொடுக்குறவங்க எங்க இருக்க முடியும்? நான் சொல்லுகிற காரியங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு ஷாக்கிங்காகவே இருக்கும். இங்க கூட இருப்பாங்களா பாஸ்டர் அப்படின்னு. ஆனா பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்போ பொல்லாத ஆலோசனை கொடுக்குறவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு பைபிள் சுட்டி காட்டுதுன்னா, முதலாவது 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை பாருங்க. 2 நாளாகமம், 2 Chronicles chapter 22 verse 2 to 4. அகசியா ராஜாவாகிற போது 22 வயதுள்ளவனாய் இருக்கிறான். ஒரு வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேமிலே அரசாட்சி செய்கிறான். யார்? அவன் பேர் என்ன சொல்லுங்க? வெரி குட், எல்லாம் சொல்லுங்க. அகசியா ஒரு ராஜா இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தை அவர் ஆளுகை செய்கிறார். ஓகே. உம்ரியின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் அத்தாலியா. அவன் தாயின் பேர் என்ன? அத்தாலியா. அப்போ ராஜா பேரு அகசியா, அம்மா பேரு அத்தாலியா. சரி, இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். 3ஆம் வசனம் பாருங்க. அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான், துன்மார்க்கமாய் நடக்க. சரி, இப்போ இந்த அகசியா இருக்கிறான் பாருங்க. இந்த அகசியா நல்ல வாழ்க்கை வாழல, நல்ல ராஜாவா இல்ல, பொல்லாத ராஜாவா இருக்கிறான். துன்மார்க்கம்னா நல்லதுக்கு எதிரான காரியங்களை அவன் செய்கிறான். அதான் துன்மார்க்கம். மார்க்கம்ன்றது வழி, துன்மார்க்கம் அப்படின்னா தவறான வழி, பாவமான வழி, கேடான வழியில இந்த ராஜா நடக்கிறான். ஆனா பைபிள் சொல்லுது, இந்த துன்மார்க்கமான வழியில அவன் நடக்கிறதுக்கு காரணம் என்ன என்று கேட்டா, துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தால். நம்ப முடியுது உங்களால? பொதுவா தாய்மார் தம் பிள்ளைக்கு எதுவுமே கெடுதல் சொல்லி கொடுக்க மாட்டாங்க இல்லையா? எத்தனையோ பேர் கெடுதல் சொன்னா கூட அம்மாமார் என்ன செய்வாங்க? எப்பவுமே நல்லது சொல்லுவாங்க. டேய், அதெல்லாம் செய்யாதப்பா, இப்படி போகாதப்பா,
இந்த மாதிரி கெட்டுப்படாதப்பா, நீ நல்லா இருப்பான்னு அம்மா வந்து எப்பவுமே நல்ல ஆலோசனை தான் கொடுப்பாங்க. ஆனா இங்க ஒரு அம்மா இருக்கிறாங்க, உங்க பேர் அத்தாலியாள். தான் பையனாகிய அகசியா தவறான வழிகளில் நடப்பதற்கு பின்புலமா இருந்து ஆலோசனை கொடுத்த சொந்த அம்மா தான். இதை நான் வந்து ஒரு கருத்தாக சொல்ல வேண்டுமானா, துன்மார்க்கமான ஆலோசனை என்பது சில வேளை நம்முடைய சொந்த குடும்பத்திலிருந்து கூட வரலாம். அதை மறந்துடக்கூடாது. நம்ம பொதுவாக குடும்பத்தை ரொம்ப நம்புவோம். வெளியில் இருக்கவங்க கூட நம்ம எரிச்சல் ஆயிடுவாங்க. நம்ம குடும்பம் வந்து எப்பவுமே நமக்கு நல்லது சொல்லி கொடுப்பாங்க, அவங்க நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. நம்ம பொதுவாக கண்மூடித்தனமா சொந்த குடும்பத்தை என்ன பண்ணுவோம்? நம்புவோம். ஆனால் மறந்துடாதீங்க, எல்லா குடும்பமும் நீதி உள்ள குடும்பம் அல்ல. எல்லா குடும்ப அங்கத்தினர்களும் எப்பொழுதுமே நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. நம்ம கண்ணை மூடிட்டு ஆலோசனை கேட்க முடியாது. எதுவாக இருந்தாலும் நம்ம சோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். அவங்க கொடுக்கிற ஆலோசனைகள் நல்ல ஆலோசனையா, வேதத்தின்படி அந்த ஆலோசனை சரியா இருக்கா, கர்த்தருடைய வழிகள்ல தான் இந்த ஆலோசனை வருதா அப்படின்னு நம்ம யோசித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இதே போல ஒரு சம்பவத்தை புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது, மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22-24 வசனங்கள் குறித்துக் கொள்ளுங்க. சம்பவத்தை சொல்கிறேன். அங்க ஏரோதியாள்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா ராஜஸ்திரி, இப்போ எலிவேட் ஆயிட்டாங்க. இந்த ஏரோதியாளுக்கு ஒரு மகள் இருக்கா. இந்த மகளுடைய ஸ்பெஷல் கிஃப்ட் என்னன்னா டான்சிங். அந்த அம்மாவுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் தான். இந்த அம்மா ஒரு நாள் என்ன பண்றாங்க, ராஜாவுக்கு முன்னால போய் டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா. அவருடைய ஸ்டெப் ஃபாதர் மாதிரி அவருக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுறாங்க. ஆனால் இந்த டான்ஸ் ஆடும்போது இந்த ராஜா தம் மந்திரிகளோடு சேர்ந்து என்ன செய்யறாருன்னா நல்லா குடிச்சு வெறிச்சிருக்க. இவ டான்ஸ் ஆடின உடனே அவளுடைய நடனத்துல மயங்கி போய் அவர் சொல்றாரு, உனக்கு என்ன பரிசு வேணா கேள், நான் தரேன். நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். ராஜ்யத்துல பாதி கட்ட கூட கொடுத்துருவேன் அப்படின்ட்டு. இந்த பொண்ணு உடனே அவ என்ன செய்யறான்னு நேரம் அம்மாட்ட தான், அம்மா இப்படி அப்பா சொல்றாரு, எதை கேட்டாலும் நீ வந்து கேளு, நான் கொடுத்துட்றேன்னு சொல்றாரு. அதனால என்ன கேட்கலாம்? இந்த அம்மா என்ன கேட்டாங்க தெரியுமா? தன்னுடைய தவறை சுட்டி காட்டின யோவான் ஸ்நானகனுடைய தலையை ஒரு தட்டில் வாங்கிட்டு வான்னு சொல்லி. யாரு? சொந்த அம்மா தான். நான் இந்த வார்த்தை சொல்றதுக்காக வருத்தப்படுறேன். இது சில பேருக்கு கஷ்டமா கூட இருக்கலாம். ஆனா பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்குது, துன்மார்க்கமான ஆலோசனை நம்ம வாழ்க்கையில பிரவேசித்து விடாதபடி, நம்முடைய சொந்த குடும்பம் நம்மை துன்மார்க்கத்தில் நடத்தி விடாதபடி நம்ம எச்சரிப்போம். ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலையில வந்து குடும்ப எழுப்புதல் கூட்டம் நீங்க சபையில நடத்துறேன். அதுல குடும்பத்தை எப்படி நடத்தணும், கணவன் மனைவி எப்படி இருக்கணும், இதை பற்றி ஆலோசனைகளை எவ்ரி மந்த் நான் வெறும் குடும்பத்தை பற்றியே பேசுறேன். அது யூடியூப்ல இன்னும் இருக்கு. எங்க சர்ச் ஏசியாவில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, ஃபேமிலி கவுன்சிலிங்னு ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 செய்திகள் அதில் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் நான் பேசுகிறேன். அது சமீபத்தில் ஒரு மாதம் ஒரு டாபிக் வந்துச்சு, அதில் பேசினேன். அப்போ கொஞ்சம் சூடாக என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா, சில பிள்ளைகள் வாழாமல் இருப்பதற்கு அல்லது அவங்க குடும்பத்தில் வந்து வாழாமல் இருக்கிறதுக்கு சில பொல்லாத கிழவிகளுடைய தவறான ஆலோசனையும் பேசிவிட்டேன். அவ்வளோதான். அதை கட் பண்ணி வைரல் ஆக்கி விட்டாங்க. அது லட்சக்கணக்கில் ஜனங்கள் பார்த்து, நானே நினைக்கல, பேசி முடிச்சு நான் பாட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் எனக்கே வருது, ஐயோ நம்ம ரொம்ப கோபமாக பேசிட்டோமோ, ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிட்டோமோ, எனக்கு கஷ்டமாயிட்டு. ஐயோ என்ன செய்ய போகிறாங்களோ தெரியல, எங்கே எப்படி போட்டு நம்மளை என்ன ஏதாவது சொல்லிட போகிறாங்களோன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அது வெளியிடப்பட்டு 1 வாரம் 2 வாரம் ஆகலை, உலகம் முழுவதிலும் இருந்து அநேகர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நீங்கள் பேசின காரியம் 100% ரைட். அதில் சில பெண்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி, குடும்ப பெண்கள் சொன்ன காரியம், பாஸ்டர்
இந்த வார்த்தையை நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா நான் குடும்பமா இருந்திருப்பேன் பாஸ்டர். என் குடும்பமே நாசமானதுக்கு எங்க அம்மா தான் காரணம், எங்க அப்பா தான் காரணம். எனக்கு பொல்லாத ஆலோசனைகளை உட்கார்ந்து சொல்லி கொடுத்து நானும் என் கணவனும் ஒண்ணா இல்லை. சில கணவன்மார் என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் என் மனைவி ரொம்ப நல்ல பிள்ளை, ஆனா எங்க அம்மாவுடைய ஏவுதலை கேட்டு நான் அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன், நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சே போயிட்டோம், டிவோர்ஸ் ஆயிட்டோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டா எங்க சொந்த அப்பா அம்மா. சிலர் சொன்னாங்க ஃபோன் பண்ணி, என்னோட சொந்த சகோதரி தான் என் கூட இருந்து எல்லா பொல்லாத ஆலோசனை எனக்கு கொடுத்தாங்க. நான் அதை அப்படியே நம்பி கேட்டேன், அப்படியே அதை பின்பற்றினேன். இன்னைக்கு என் குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போச்சு. நான் தனியாக விடப்பட்டிருக்கேன், என் பிள்ளைய நான் வளர்க்க முடியாமல் நீ கஷ்டப்படுறேன். அப்போதான் நான் யோசித்தேன், இது எவ்வளோ உண்மை. நம்ம வாழ்க்கையில கனி உள்ளவர்களாய், பிரயோஜனம் உள்ளவர்களாய், நன்மை பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டுமானால் ஆலோசனை ரொம்ப முக்கியம். வர்ற ஆலோசனையெல்லாம் நம்ம கை நீட்டி வாங்கிட முடியாது, எல்லாவற்றையும் நம்பவும் முடியாது, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஆலோசனை நீதி உள்ள ஆலோசனையா, துன்மார்க்கமான ஆலோசனையான்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அந்த துன்மார்க்கமான ஆலோசனை எங்கிருந்து வர முடியும் என்று கேட்டால், முதலாவது சொன்னேன், ஃப்ரம் யுவர் ஓன் ஃபேமிலி. நம்முடைய சொந்த குடும்பத்திலிருந்து கூட தவறான ஆலோசனைகள் வர முடியும். எல்லா ஆலோசனையும் தவறு நான் சொல்லலை, ஆனால் எச்சரிப்பாரு. ஒவ்வொரு ஆலோசனையும் நிதானிச்சு பார்க்கணும். இந்த ஆலோசனைக்கும் தேவன் நமக்கு கொடுத்த நீதி உள்ள வேத வார்த்தைக்கும் சம்பந்தம் இருக்கா? கர்த்தருடைய வசனம் இதை ஆமோதிக்கிறதா, இதை ஏற்றுக்கொள்ளுகிறதா, அங்கீகரிக்கிறதா, இதை எஸ்ன்னு சொல்லுமா, அல்லது இது வழி நெறிகள் தப்பின அல்லது தவறின ஒரு ஆலோசனையா இருக்கா, என் வாழ்க்கையை கெடுத்து போடுகிற ஒரு ஆலோசனையா இருக்கா? நம்ம யோசிக்காம அந்த ஆலோசனையில கால் வைத்தால் நம்ம வாழ்க்கையில நம்ம பெரும் துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம். இந்த ஆலோசனைகள் ஏதோ வெறும் வார்த்தைகள் மாதிரி தான் தெரியும், ஆனா அது விட்டு போகிற பின்விளைவுகள் ரொம்ப பயங்கரம். நான் பார்த்துருக்கேன், இந்த ஆலோசனைகளால தங்கள் வாழ்க்கையை கெடுத்து போட்டவங்க, இழந்து போனவங்க, நஷ்டமானவங்களை நான் பார்த்துருக்கேன். சில பேர் கொஞ்ச நாள்ல உஷார் அடைஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐயோ இந்த ஆலோசனைகளுக்கு வேணாம், இந்த ஆலோசனை கேட்கும் போதெல்லாம் நம்ம வாழ்க்கை நாசமாகுதுன்னு சொல்லி உஷார் ஆகிட்டே என்ன பண்ணியிருக்காங்க, ஆரம்பத்திலே ரொம்ப தெளிவடைஞ்சிருக்காங்க. ஆனால் சில பேர் கடைசி வரைக்கும் புத்தி இல்லாமலே எல்லாம் கெடுத்து போட்ட பின்பு கண்ணீர் விடுறாங்க, அழுகிறாங்க. பட் அப்போ எவ்வளோ கண்ணீர் வடிச்சா கூட அவங்க இழந்து போனதை சிலர் மீட்டு கொள்ளவே முடியாது, அவங்களால திரும்ப பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவங்க கவனித்த அந்த தவறான ஆலோசனைகள் பெர்மனன்ட் டேமேஜ் அவங்க லைஃப்ல உண்டாக்கிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறாரு, கனியுள்ள வாழ்க்கை வேண்டுமானால் ஆலோசனை ரொம்ப முக்கியம். அந்த ஆலோசனை துன்மார்க்கமா இருக்கக்கூடாது. அந்த துன்மார்க்கமான ஆலோசனை எங்கிருந்து வரலாம் என்று கேட்டா, எங்கிருந்து வரலாம்? சொந்த குடும்பத்திலிருந்தே வர முடியும். ஆகவே சொந்த வீட்டாரே நமக்கு ஆலோசனை கொடுத்தா கூட அதை நிதானித்து வேதத்தோடு அதை ஆராய்ந்து ஜெபித்து, கர்த்தருடைய வசனம் நமக்கு அந்த ஆலோசனை ஆமோதிக்கிறதா இருந்தால் அதை பின்பற்ற வேண்டும், அல்லது விலகி இருக்கணும். சில தடவை தவறான ஆலோசனைகளை நம்முடைய தகப்பனோ தாயோ சகோதரனோ சகோதரியோ சொந்தங்களோ கொடுக்கும்போது அதை வேண்டாம்னு சொல்றதுக்கு, அதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்றதுக்கு நமக்கு அநேக வேளை துணிச்சல் இல்லாமல் போயிடும். அவங்கள பிரியப்படுத்தணும், அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க, அதனால அவங்கள பிரியப்படுத்தணும். இப்படியே நம்ம நிறைய பேரை பிரியப்படுத்தி கடைசியில தவறான ஆலோசனைகளால் நம்ம வாழ்க்கை யாரா மாறிடுதுன்னா பரிதாபமாய் மாறிவிடும். நான் ரொம்ப வேதனையோடு சொல்றேன், ஒரு பெரிய ஒரு சபையினுடைய போதகராக ஆயிரக்கணக்கான குடும்பங்களை நடத்துகிற ஒரு சபையின் போதகராக என்னால் சொல்ல முடியாது. சில குடும்பங்கள் வேதனையான முடிவுக்கு போய் நிறைய பிள்ளைங்க தங்கள் வாழ்க்கையில எவ்வளவு நல்ல ஆலோசனை கொடுத்தாலும் கேட்காம வீட்டிலிருந்து வந்த தவறான ஆலோசனைகளுக்கு ரொம்ப செவி கொடுத்து அதுக்காக என்கிட்டே சண்டை போட்டுருக்காங்க. அதெல்லாம் எப்படி பாஸ்டர் நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் தப்பு பாஸ்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி, நான் 2-3 முறை சொல்லி பார்ப்பேன், அதிகமாக விட்டுருவேன். அதுக்கப்புறமா ஒரு வருஷம் 2 வருஷத்துல அவங்க வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்கிற வேதனைகள், பிரிவினைகள், துக்கங்கள், கண்ணீரை வச்சுட்டு அதுக்கப்புறமா வருவாங்க.
வந்து அழுவாங்க. அப்போ பாஸ்டர் அன்னைக்கே நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்காம போயிட்டேன் பாஸ்டர், இன்னைக்கு நான் தனியாக நின்றுட்டு இருக்கேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, ஏதாவது செய்யுங்க பாஸ்டர். இட்ஸ் டூ லேட், இனிமேல் நான் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னால் கூட உதவி செய்யவே முடியாது. இப்போ நம்ம ஆலோசனைகளை எச்சரிப்போம். முதலாவது ஆலோசனை, தவறான ஆலோசனை எங்கேருந்து வரலாம்னா குடும்பத்திலேருந்து வரலாம். ரெண்டாவது தவறான ஆலோசனை எங்கேருந்து வர முடியும்? 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 13 14 வசனத்தை பாருங்க. 1 ராஜாக்கள் 12 13 14 வசனம். ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோட பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்கினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான பதிலை சொன்னார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பையன் யாரு, இந்த ராஜா யாருன்னு கேட்டா ரெகோபெயாம் என்கிற ராஜா. இந்த ரெகோபெயாம் யாருன்னு கேட்டா உலகத்திலேயே பெரிய ஞானி என்று கருதப்பட்ட சாலமோனுடைய பையன். அவனுடைய ஞானத்தை கேட்க அநேக நாடுகள்லேருந்து ஜனங்க வந்தாங்க. அவனுடைய ஞானத்தை கேட்கிற அவனுடைய ஊழியர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் சேவா ராஜஸ்திரி சொன்னான். எத்தனையோ நீதிமொழிகளை எழுதினான், எத்தனையோ பாட்டுகளை எழுதினான், எவ்வளவோ அவன் செய்தான். ஆனா இத்தனை செய்த பிறகு கூட அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய மகனாகிய ரெகோபெயாம் பாருங்க ஒரு ஆலோசனை கேட்டான். அவங்க அப்பா அம்மா அவனுக்கு சொன்ன ஆலோசனை அவன் கேட்காம அவன் ஒரு ஆலோசனை கேட்டான். என்ன ஆலோசனைன்னு கேட்டா, முதியோர் அல்லது நல்ல அனுபவசாலிகள் அவனுக்கு கொடுத்த ஆலோசனை விட்டுட்டு யாருடைய ஆலோசனை போய் கேட்டான்னா தன்னுடைய நண்பர்களுடைய ஆலோசனை போய் கேட்டான். தன்னோடு வளர்ந்த நண்பர்கள் அவங்க ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. முதியோர் என்ன ஆலோசனை கொடுத்தாங்கன்னு சொன்னா, நாட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, ராஜ்யத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஜனங்க எதிர்த்து வந்துட்டாங்க. அவங்க அப்பா காலத்தில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணாரு, பிரிட்ஜு கட்டினாரு, ஆலயம் கட்டினாரு, தோட்டம் கட்டினாரு, வீடு கட்டினாரு, அரண்மனை கட்டினாரு, எக்கச்சக்கமாக கட்டிக்கிட்டே இருந்தார். அதில் நாட்டினுடைய மக்கள் மேலே வரி சுமை ரொம்ப அதிகமாயிடுச்சு, அவங்களால கட்ட முடியாது. அப்போ அவங்க கேட்குறாங்க, உங்கள் அப்பா எங்க மேலே ரொம்ப சுமை வச்சுட்டாரு, சுமையை கொஞ்சம் குறைச்சிருப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ முதியோர் என்ன சொன்னாங்கன்னா, எப்பா இப்போதான் நீ ராஜ்யபாரத்தை வந்திருக்க, என்ன நீ என்ன பண்ணுனா கொஞ்சம் இணங்கி போ, கொஞ்சம் தாழ்ந்து போ, அவங்க கேட்கறதுக்கு அப்படி கொஞ்சம் செஞ்சிருப்பா, அவங்க கொஞ்சம் இணங்கி போயிடுன்னு சொன்னான். உடனே இவன் அவன் ஃப்ரெண்டை கூப்பிடு, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன சொல்றது, ஜனங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க கேட்டால் அவங்க சொன்னாங்க, ஐயோ இறங்கியெல்லாம் போயிடாத, கொஞ்சம் தாழ்ந்திதான் தலைமையிலே ஏறிடுவாங்க, அதனால உங்க அப்பாவை விட நீ கொடுமையாயிரு, உங்க அப்பா வார நாள் அடிச்சா நீ 7 நாளே அடிப்பேன்னு சொல்லு அப்படின்னு நல்ல கடுமையா உத்தரவு சொல்லுன்னு இவங்க ஆலோசனை கொடுத்தாங்க. ஒரு வாலிபர் பையனுக்கு எந்த ஆலோசனை நல்லா இருக்கும்? பொதுவா பாருங்க, வாலிபர்களுக்கு தாழ்ந்து போற ஆலோசனை யாராவது கொடுத்தா கேட்க தோணுமா? இள ரத்தம், அது துடிக்கிற ரத்தம் இல்லையா, அது சீறி பாயிற ரத்தம். அது இளம் வயசுல ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ராடனரியா செய்யணும், வீரமா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புவாங்க இல்லையா. அந்த பிள்ளைங்கிட்ட போயிட்டு கொஞ்சம் தாழ்ந்து போப்பா, கொஞ்சம் அமைதியாக இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன இது, நமக்கு இருக்கிற பவர்லாம் யூஸ் பண்ணாத மாதிரி நம்மளை ரொம்ப டொசைல் ஆகிடுவாங்க போலருக்கு, நம்மளை ரொம்ப தாழ்ந்து அமைதியாக்கி விட்டுருவாங்க, நம்ம அவ்வளோ ஏமாழியா அப்படின்னு நினச்சாங்க போலுக்கு. அப்போ இவன் என்ன செய்யறான்னா, முதியோருடைய ஆலோசனையை கேட்காம அவனோடு வளர்ந்த வாலிபர்கள் ஆலோசனை. முடிவு என்ன தெரியுமாங்க? அவனுடைய ராஜ்யபாரம், அவனுடைய நாடே 2ஆ போயிடுச்சு. இஸ்ரவேல்ல 12 கோத்திரங்கள் இருந்தாங்க. அவங்க அப்பாவும் தாத்தாவும் சேர்ந்து 12 கோத்திரத்தை நல்ல ஒற்றுமையாக்கி நாட்டை சமாதானமா கொண்டு போனாங்க. சாலமோன் காலத்தை பற்றி வாசிக்கிறோம். அவன் தேசத்துல யுத்தங்கள் எல்லாம் அமர்ந்து தேசத்துல பெரிய அமைதி உண்டாயிடுச்சு, ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிடுச்சு, எல்லாரும் அமைதியா அவங்கவுங்க கம்ஃபர்டபுளா வாழ்ந்தாங்க. 12 கோத்திரங்கள் ஒன்றா இருந்தது. ஆனா இந்த பையனுடைய ஒரு தவறான ஆலோசனை கேட்டதுனால 10 கோத்திரங்கள் பிரிஞ்சு இன்னொரு ராஜ்யமா மாறிடுச்சு.
யூதான்னு ஒன்று 2 பிரிஞ்சிருச்சு. யூதாவும் பெஞ்சமின் கோத்திரமும் 2 ஒரு ராஜ்யமா மாறிச்சு. மீதமுள்ள 10 கோத்திரங்கள் ஒன்னா பிரிஞ்சிச்சு. அதுக்கு இஸ்ரவேல்னு பேர். நீங்க சரித்திரத்தை, பைபிள் சரித்திரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த 2 ராஜ்யங்கள் ஒன்றா சேரவே இல்லை. பிரிஞ்சது தான். வந்த நஷ்டம் தான். யூதாக்கு தனி ராஜா, இஸ்ரவேலுக்கு தனி ராஜா, 2ம் தனியா கிங்டம்ஸ் போறாங்க. பிந்தின நாட்கள் 2 பேரும் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இவங்க இணையவே முடியல. இது எல்லாத்துக்கும் ஆரம்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு தவறான ஆலோசனை. சந்ததியாக பிரச்சனைகள் ஓயவே இல்லை. நான் ரொம்ப தாழ்மையா சொல்றேன், துன்மார்க்கமான ஆலோசனை என்பது முதலாவது நம்முடைய சொந்த குடும்பத்திலிருந்து வரலாம்னு சொன்னேன். from our own family, wicked counsel. ரெண்டாவது wicked counsel, bad counsel can come from our friends. நம்முடைய நண்பர்கள் வாயிலாக தவறான ஆலோசனை வர முடியும். இந்த நண்பன் அப்படின்னு சொல்ற உறவு வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு உறவு இல்லையா? நண்பர்கள் நம்மோடு பிறந்தவங்க கிடையாது, நம்ம சொந்தமும் கிடையாது, நம்மளை போலவும் தோற்றம் அளிக்கிறவங்க இல்லை. வேற இடங்கள்ல பிறந்து வேற விதங்கள்ல வளர்ந்து எப்படியோ நண்பர்களா மாறிட்டாங்க. வாழ்க்கை முழுவதும் நண்பர்களா இருக்கிறாங்க இல்லையா? இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, பைபிள்லயே சொல்லுது, சகோதரனை பார்க்கிலும் அதிக சிநேகிக்கும் சிநேகிதனும் உண்டு என்று. There is a friend who sticks closer than a brother என்று. அப்போ சொந்த குடும்பம் நெருங்கிறத விட நம்மகிட்ட ரொம்ப நெருங்கி வர்றவங்க யாருன்னு கேட்டா யாரு? ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்னைக்கு நான் ஸ்கூல் மினிஸ்ட்ரி போறேன், நிறைய ஸ்கூல்ஸ்ல போய் ஊழியம் செய்கிறேன். இன்னைக்கு கூட போயிட்டு வந்தேன் காலையில். இந்த வாரம் இந்த 2 மாசமா ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசுறேன். தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பேசிட்டு. எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுச்சுன்றதெல்லாம் நான் ஒவ்வொரு வாரமும் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வரேன். அதில் ஒரு காரியம் நான் சொன்னேன். இன்னைக்கு கூட பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடம் போறாங்க, டெய்லி படிக்க போற பிள்ளைங்க எத்தனை பேர் படிப்பு மேல ஆசையா, ஐயோ இன்னைக்கு சயின்ஸை படிச்சிடணும், மேத்ஸை படிச்சு முடிச்சிடணும், கெமிஸ்ட்ரியை படிச்சு தீர்த்திடணும்னு சொல்லி போறவங்க எத்தனை பேர்? நிறைய பேர் கிடையாது. பெரும்பாலானோர் ஸ்கூலுக்கு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கத்தான். அந்த நண்பர்களோடு உட்கார்ந்து விளையாடுறதும் பேசுறதும் உறவாடுறதும் உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அந்த பள்ளிக்கூடத்துல எல்லாம் இருந்து நண்பர்கள் மட்டும் இல்லைன்னா அவங்க தொடர்ந்து ஸ்கூல் போக மாட்டாங்க. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது பழகிறது மாத்திரம் இல்லைங்க, தங்க வாழ்க்கையவே நடத்தி தீர்மானிக்கிறது யாருன்னா ஃப்ரெண்டு தான். அப்பா அம்மா சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க, யார் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. சில பேருக்கு பாருங்க சொல்லுவாங்க, எக்ஸ்கர்ஷன் வருது, பேர் கொடுக்குறவங்களாம் பேர் கொடுக்குன்னு ஸ்கூல்ல சொல்லுவாங்க. அப்பா அம்மா கூட சொல்லுவாங்க, போயிட்டு வா ஒரு முறை. வேணாம் நானும் போல, அந்த இடத்த எத்தனை முறை பார்க்கறது அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லும். அதே பிள்ளை ஒரு 3 நாள் கழிச்சு நான் போறேன், நீ தான் போக மாட்டேன்னு நீ போறேன்ற, என்னடா ரகசியம்னு கேட்டா அதான் உங்களுக்கு புரிஞ்சுது. ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னாங்க. இப்போ இவங்களுக்கு என்னது, பார்த்த இடம் கூட என்ன பண்ணுவாங்க, 100 முறை கூட பார்ப்பாங்க. ஏன்? அந்த ஃப்ரெண்டோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவ்வளவு பெருசு. பொதுவாக பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எப்பவுமே ஒப்பீனியன் கொடுக்கறது, நமக்கு அட்வைஸ் கொடுக்கறது, வழி நடத்துறது, எல்லாத்துக்கும் எங்க ஓடுறாங்கன்னா ஃப்ரெண்டு தான் ஓடும். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்குள்ள ரொம்ப டீப்பா இறங்கி வருவாங்க இல்லையா? ஒரு பிள்ளை குழந்தையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அம்மாவை விட்டு அப்படி ஒரு அடி தள்ளி போகாது. கண்ணுக்குள்ள அம்மா இருந்துட்டே இருக்கணும், யாருக்கிட்டே அந்த குழந்தை போயிடாது. இது எப்போ? பிறந்தப்போ ஒரு வருஷம் வரைக்கும், ஏன் 2 வருஷம் வரைக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த பிள்ளை எதை தேடுது அப்படின்னு கேட்டா பிளேமேட்ஸை தேடும். தன்னோடு சேர்ந்து விளையாடுறவங்க இருந்தா அந்த விளையாட்டிலேயே உட்காந்துரும். இது அடுத்தது ஒரு 10 வயசு 11 வயசு ஆயிடுச்சு வச்சுருங்க, அது யாரை தேடும் தெரியுமா? நண்பர்கள் தான், ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல அம்மா இல்லாம தூங்க மாட்டேன், அம்மா இல்லாம சாப்பிட மாட்டேன், அம்மா இல்லாம குளிக்க மாட்டேன், அம்மா இல்லாம கிளம்ப மாட்டேன், அம்மா இல்லாம முழிக்க மாட்டேன்னு சொன்ன அதே குழந்தை இப்ப அம்மாவை பார்த்தாலே ஆக மாட்டேன்.
அம்மா ரூம்குள்ள வந்தா நீ இதுக்குள்ள வந்த, அதே போலதான் கேக்குது. ஒரு காலம் ஏன் போறேன்னு அழுது. அதே குழந்தை இப்ப என்ன சொல்லுது, எப்ப கிளம்புற ரூம் விட்டு கிளம்பு, என்ன தனியா விடு. அப்போ பெற்றோர் கூட தூரமா போயிடுறாங்க. யார் கூட வர்றாங்க இப்போ? ஃப்ரெண்ட்ஸ். அப்பா அம்மா உட்காந்து ஒரு நாள் கேட்டு பாருங்க, எப்பா ஒரு 20 minutes வரைக்கும் பேசலாம், உனக்கு ஏதாவது நான் சொல். ஒன்றும் இல்லை, போங்க. என்ன பேசுறது? அது எது ஃப்ரெண்டு கால் பண்ண? ஒன்றும் இல்லை நான் சொல்றேங்க, ஒண்ணுமே இருக்காது. ஆனா எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம் பேசணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவ்வளவு முக்கியமானவர்கள். என்ன பண்ணிடுறாங்க எங்க வாழ்க்கையில பாருங்க. அதுல ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கறதுல முக்கியமானது என்ன தெரியுமாங்க? ஆலோசனை. இதுல வேடிக்கை என்னன்னா, இவங்க கேட்கிற கேள்வி என்னன்னே ஃப்ரெண்டுக்கு புரியாது. ஆனா எல்லாத்த பத்தியும் ஆலோசனை ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஃப்ரீயா. 13 வயசு பிள்ளை தான் கிளாஸ்ல இருக்கவங்ககிட்ட கல்யாணம் எப்படி பண்றதுன்னு அட்வைஸ் கேட்கும். அதுக்கு அந்த 13 வயசு பிள்ளை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன சொல்லும்? அட்வைஸ். பார்த்துக்கீங்களா? இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, எல்லாம் இவங்களே தான் எல்லாம் கண்டுபிடிச்சு ரிசர்ச் பண்ணி எல்லாம் 13 வயசுல எல்லாம் டாக்டரேட் முடிச்சவங்க தான் இல்லையா? ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் வந்து எனக்கு தெரியாதுன்னு ஏதாவது சொல்லுவானா வாய் திறந்து? அதை மட்டும் சொல்ல மாட்டான். தெரியாட்டி கூட தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணுவான்? இந்த ரெகோபயாமுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான். இவனுக்கு நாட்டை பத்தியும் தெரியாது, மக்களை பத்தியும் தெரியாது, எப்படி அரசாட்சி பண்ணணும் ஒண்ணுமே தெரியாது. கூட வளர்ந்தவன் பாருங்க. ரெகோபயம் ஆலோசனை கேட்கிறான்னா இவன் ராஜா வீட்டுல பிறந்தவன், இவனுக்கு அது கொஞ்சம் தெரியும். கூட பிறந்தவனுக்கு என்னங்க தெரியும்? கூட வளர்ந்தவனுக்கு என்னங்க தெரியும்? ஒண்ணும் தெரியாது. ஆனா அதே நாட்டுல ராஜ்யபாரத்தை அவங்க அப்பா காலத்துல இருந்து பார்த்து வாழ்க்கையை அனுபவிச்சு மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ராஜ்யத்தை எப்படி ஸ்ட்ராங் ஆகும் எல்லாம் தெரிஞ்ச முதியவர்கள் இருக்காங்க. அவங்க ஆலோசனை வேணாமா? யார் ஆலோசனை வேணாம்? ஒன்னும் தெரியாதவங்களுடைய ஆலோசனை வேணும். ஆனா அவங்க எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுத்தாங்க தெரியுமா? தவறான ஆலோசனை. இன்னைக்கு மாலையில உங்க வாழ்க்கை கனி உள்ளதாக, பிரயோஜனம் உள்ளதாக, நீங்க ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் நீங்கள் வளர வேண்டுமானால் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற நண்பர்கள் யாருன்னு கொஞ்சம் பாருங்க. அவங்க நல்லவர்களா? வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியவர்களா? தேவனுக்கு பயந்தவர்களா? கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றவங்களா? சோதிச்சு பாருங்க. நண்பன் அப்படின்றதுக்காக சொல்றதெல்லாம் தெய்வ வாக்கா எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை முன்னேறுவதற்கு நல்ல நண்பர்களுடைய ஆலோசனையை பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். 3வது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க ஆலோசனையை நம்ம துன்மார்க்கமா போறதுக்கு வழி விட்டுறக்கூடாது. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2 சாமுவேல் 16:23. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை எல்லாம் தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படியே அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே. இது 3வது ஒரு கூட்டம் இருக்காங்க, ஆலோசனை கொடுக்கிறவங்க இருக்காங்க. 1வது குடும்பம், 2வது நண்பர்கள், 3வது யார் தெரியுமா? அகித்தோப்பேல் போன்றவங்க. அகித்தோப்பேலை பற்றி பைபிள் சொல்லுது, அவனுடைய ஆலோசனை வந்து தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படின்னா இன்னொரு விதமா சொன்னா, he was so famous. நாம எப்படிப்பட்டவருடைய ஆலோசனையை பற்றி எச்சரிப்பா இருக்க வேண்டுமானா, ஃபர்ஸ்ட் our family, நம்முடைய குடும்பம். நம்பர் 2 our friends, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்து வர ஆலோசனை. 3வது from people who are very famous, புகழ் பெற்றவர்கள், பெயர் பெற்றவர்கள் இடத்திலிருந்து வருகிற ஆலோசனைகளை குறித்து எச்சரிப்பாங்க. இந்த அகித்தோப்பேல் வந்து தேசம் முழுவதும் அறியப்பட்டவன். தாவீதுக்கும் நல்லா தெரியும், ராஜாவுக்கும் தெரியும், ராஜாவுடைய பிள்ளைக்கும் தெரியும், அப்சலோமுக்கும் இந்த அகித்தோப்பேல் யாருன்னு தெரியும். நல்ல ஆலோசனை கொடுக்கிறவன், நிறைய பேர் பெற்றவன், ரொம்ப புகழ்ச்சியான ஒரு மனுஷன். ஆனா இந்த அகித்தோப்பேல் ஒரு நாள் இந்த அப்சலோமுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தான் தெரியுமா? பொல்லாத ஆலோசனை. அதை நான் சொல்ல விரும்பல, நான் பைபிள்ல படிச்சீங்கன்னா தெரியும். அவனுடைய சொந்த தகப்பனுடைய பேரை களங்கம் பண்ணும்படி துன்மார்க்கமான ஒரு செயலை செய்யறதுக்கு பிள்ளைகிட்டே என்ன பண்ணானா இந்த அகித்தோப்பேல்
ஆலோசனை. அதுல முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆலோசனையை பெற்ற அப்சலோம் தப்பி ஓடின போது வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. He lost his life. உண்மையை பார்த்தா அவன் தான் அடுத்த ராஜா வந்துடணும். அவனுக்கு எல்லா திறமையும் இருந்தது, எல்லா சத்துவமும் இருந்தது, அவனுக்கு வேண்டிய எல்லா விதமான தாளந்துகள் அவனுக்கு இருந்தது, தகுதி இருந்தது. பட் ஒன் பேட் கவுன்சில் ஃப்ரம் ஃபேமஸ் பீப்புள், புகழ் பெற்றவங்க, பெயர் பெற்றவங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கண்மூடித்தனமாக போய் அந்த ஆலோசனை பெற்றதுனால முடிவு என்னன்னு கேட்டா, வானத்துக்கு பூமிக்கு நடுவில் தொங்குற மாதிரி ஆயிட்டு அவன் லைஃபே போச்சு. பிரியமானவர்களே, நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க நம்ம யோசிக்காம நிதானிக்காம ஆலோசனை எடுத்துடவே கூடாது. சில வேளையில பாருங்க, நான் சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம கேர்ஃபுல்லா இருக்கலாம், ஃபேமிலிகிட்ட கூட கேர்ஃபுல்லா இருக்கும். ஆனா யார்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க மாட்டோம் அப்படின்னா, இந்த ஃபேமஸா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட ரொம்ப நம்ம உஷாரா இருக்க மாட்டோம். ஏன் உஷாரா இருக்க மாட்டோம்? ஐயோ, அவங்க ஒரு வீடியோ போட்டா 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க, அப்போ நிச்சயமா அவங்க யாராக தான் இருக்கணும், பெரிய ஆளுங்க, ரொம்ப ஞானிகளா இருக்கணும். ரொம்ப புகழ் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஞானிகளா இருப்பாங்கன்னு அவங்க நிறைய பேர் நினைச்சுக்கிறோம். அங்கதான் தப்பு இல்லையா? இன்னைக்கு இந்த புகழ் பெற்றவங்க செய்யற வேலை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இப்போ நீங்க யூடியூப்பை திறந்தீங்கன்னா எல்லாருமே டாக்டர் தான். மைக்கை பிடிச்சவங்க, கேமரா வச்சிருக்கவங்க எல்லாருமே யார் தான் இப்போ டாக்டர் தான். ஒருத்தர் சொல்றாரு தேங்காய் சாப்பிடாதேன்னு, ஒருத்தர் சொல்றாரு தேங்காய் போடாம சாப்பிடாதன்ற. யார்த கேட்கறதுன்னு தெரியல. ஒரு முறை ஒரு அம்மா போய் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இது ஒரு பிரச்சனைக்காக போயிட்டு ஆலோசனை கேட்க போனாங்க. அவர் ரொம்ப வருஷமா ஃபேமிலி டாக்டராக இருந்து இவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. இந்த அம்மா அன்னைக்கு போய் ஆலோசனைலாம் கேட்டுட்டு, டாக்டர் நீங்க இப்படி சொல்றீங்க, யூடியூப்ல ஒருத்தர் இப்படி சொல்றாருன்னு சொன்னாங்க. அவர் பட்டுன்னு எழுச்சிட்டார். ஏம்மா நீ எழுந்து, நீ எங்க போ, அந்த யூடியூப்கே போ, அவர் தானே உன்னை முழுசா ஆராய்ச்சிருக்காரு, நீ அவற்றையே போய் என்ன பண்ணு, ஆலோசனை கேடு. நிறைய பேர் நம்ம யூடியூப்ல பார்த்ததெல்லாம் என்னதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நம்புறோம். யாராவது போய் வெரிஃபை பண்ணோமா, இது உண்மையான்னு நம்பணுமா? என்ன செய்தி வந்தாலும் அது என்னதுதான் இப்ப நம்மளுக்கு, ஐயோ கண்டிப்பா உண்மையா இருக்கணும். ஏன்னா யூடியூப்ல வந்துருச்சு பாருங்க, ஃபேஸ்புக்ல வந்துருச்சா, இன்ஸ்டாகிராம்ல வந்துருச்சா, அது என்னவா இருக்கணும், கண்டிப்பா உண்மையா தான் இருக்கணும். நம்மளே என்ன பண்றோம், சர்டிஃபிகேட் கொடுத்திடுறோம், இட் இஸ் ட்ரூ. ஆனா இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறோம், பிரபலமாக பார்க்கப்படுகிற அநேக ஷோ கூட ஃபேக்குன்னு தான் கண்டுபிடிக்கிறோம். முழுசுமே ஃபேக் இல்லையா? சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராங்க்னு ஒன்று போடுறாங்க, அது ரொம்ப பாப்புலராக இருக்குது. சின்ன பிள்ளைங்க மத்தியில் ஒவ்வொருத்தரை ஏமாத்துறது, அது அவங்கள கிண்டலாம் நடத்துறது, அவங்கள பயமுறுத்துறது, இந்த மாதிரிலாம் பிராங்க் பண்ணுறாங்கல்ல. இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வாசித்தேன். அதை பார்த்து எனக்கே கஷ்டமாயிடுச்சு. என்னடான்னு கேட்டால், இந்த பிராங்கே நடிச்சு தான் பண்ணுறாங்க, அதுவே உண்மை கிடையாது. ஒருத்தன் பயப்படுற மாதிரி, கீழே விழுற மாதிரி, வழுக்கிற மாதிரி, தலைகோப்புற விழுற மாதிரி நம்ம நினைக்கிறோம் எதிர்ச்சியாக நடந்துச்சு. இதுவே ஸ்டேஜ் ஈவெண்ட் தான். இதுக்கு 10 பேர் ஆக்டராக இருக்காங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து காசு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் நம்ம நம்புறோம்ப்பா என்ன மாதிரி பண்ணிட்டாங்க, நம்ம உட்காந்து சிரிச்சுக்கிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் பார்த்தா எல்லாமே என்னதுதான், எல்லாம் போகஸ் தான், எல்லாமே போகஸ் தான். பிரபலமாக ஒன்று இருக்கிறது என்பதற்காக கண்மூடித்தனமாக அதை நல்லது என்று ஏற்றுக்கொள்ளவே கூடாது. வேதம் சொல்லுது, எல்லாவற்றையும் சோதித்து நலமானதை பற்றிக் கொள்ளுங்கள், நலமானதை பற்றிக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு வசனத்தோடு நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இப்ப யாரை நம்பணும்? கர்த்தரையே நம்பணும், அவருடைய வார்த்தையை நம்ம நம்பணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வாரு,
நான் உங்களுக்கு அறிவித்த சுவிசேஷத்தை அன்றி வேறு ஒரு சுவிசேஷத்தை தூதனே வந்து உங்களுக்கு அறிவிச்சா அவன் சபிக்கப்பட்டிருப்பானாக. அப்பனா அர்த்தம் என்னன்னா, ஐயோ தூதன் சொல்லிட்டாரு. ஏன்னா நிறைய தேவ பிள்ளைகளுக்கு விசுவாசிக்கும், ஐயோ அந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். கண்மூடித்தனமா அவன் பின்னாடி. சில நாளுக்கு முன்பாக ஒருவர் வந்து எனக்கு ஃபோன், எனக்கு ரொம்ப பரிச்சயமானவன், ஃபோன் பண்ணி, நான் இந்த இடத்துல நான் போய் நான் வந்து ட்ரைனிங் எடுக்க போகிறேன், ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்குது, அட்டன் பண்ண போகிறேன். அவங்க எங்கே போகிறாங்கன்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப மன சங்கடம் ஆச்சு. அப்போ நான் ஒரு வார்த்தை கேட்டேன், ஏப்பா ட்ரெயின் ஆகிறதுக்கு வேற இடம் கிடைக்கலையா உங்களுக்கு, இங்கேயாப்பா போற அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கும், அதான் போறேன். நான் சொன்னேன், அதனால வரப்போகிற பாதிப்பை வந்து அநேகர் இல்லை எல்லாரும் வந்தால் கூட உன் வாழ்க்கையை விட்டு எடுக்கவே முடியாது. சக்கரத்தையாக 10 நிமிஷம் பேசினேன் அவங்களோட. ஏன் அது தவறு, அங்கே போகாதீங்க, 10 நிமிஷம் பேசி முடிச்ச பிறகு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த ஒரே ஒரு முறை போயிட்டு வந்தாங்க. என்னவா? இந்த ஒரே ஒரு முறை போயிட்டு வந்தாங்க. அப்புறமா இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, அதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அங்கே ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சா நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் சொன்னேன், நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைப்பா, ஏற்கனவே எனக்கு தெரியும், நான் சொல்றேன் இங்க தப்புன்ற, நீ வர கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய அவசியம். உனக்கு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி அனுப்பலையே, ட்ரைனிங் தானே நீ போன. எனக்கு நிச்சயமா தெரியும் அவங்க வருவாங்க, பட் they will not be the same. They have lost it forever. ஒரு முறை ஒரு பத்திரிகையில் படித்தேன், 99% of rat poison is good food. எலி மருந்துல 99% வந்து நல்ல சாப்பாடு. எலி மருந்துல 99% நல்ல சாப்பாடு. விஷம் எது? ஒரே ஒரு சதவீதம். அட 1% தானே விஷம். இந்த ரேட் பாய்சனை நம்ம காலை உணவு வச்சுக்கலாம், சாப்பிட முடியுமா? அந்த 1% போது நம்ம வாழ்க்கையை நாசமாக கொண்டு போயிடும், ஆளை கொண்டுரும். இன்றைக்கு மாலையில் இந்த வார்த்தை ஆண்டவர் பேசினார், கனி உள்ளவர்களா நீங்க மாறணுமா, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நன்மை உள்ளவர்களா நீங்க மாறணுமா, நீங்க மாதந்தோறும் ஜெபத்தை கூடி வர்றீங்க, ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் ஜெபிச்சா மட்டும் போல, அந்த ஜெபத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும். அவருடைய வார்த்தை உங்களை வழி நடத்தும். அவருடைய வேதம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு. அவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய ஆலோசனையை கேட்டு நடப்பாயானால் உனக்கு இடரலே. உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே கிடையாது. இன்னைக்கு இந்த 3 வார்த்தை, துன்மார்க்கமான ஆலோசனைக்காரர் இடத்துல அதன்படி நடந்துறாங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமல் இருப்பாயானால் முடிவு என்னன்னா, நீ யாராக இருப்பாய்? கனி உள்ள மரமாய் இருப்பாய். துன்மார்க்கமான ஆலோசனை குடும்பத்திலிருந்து வரும், ஃப்ரம் ஃபேமிலி. துன்மார்க்கமான ஆலோசனை நண்பர்கள்ட்ட வரும், ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ். துன்மார்க்கமான ஆலோசனை பிரபலமானவர்கள்ட்ட வரும், ஃப்ரம் ஃபேமஸ் பீப்புள். யாராக இருந்தாலும் சரி, நல்ல ஆலோசனை பெற்று என் வாழ்க்கையை சீர்படுத்த எனக்கு கிருபை தார் ஆண்டவரேன்னு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம கண்ணை வைத்து ஆலோசனை கொடுத்து நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்ட போதிக்கிற தேவன். அவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. கண்களை மூடுவோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. வசனம் தியானிக்கையில் இதயமது ஆறுதலே
தன் காலத்தில் தன் கனியை தந்து ஏழை முதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்ன வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற எப்படிப்பட்ட மனிதர்களால் நாங்கள் ஆலோசனை பெறுகிறோம் என்பதை நிதானிக்க எங்களுக்கு கிருபை தாரும். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல் அதற்கு விலகி இருக்க கிருபை தாரும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த செய்தி இதோ முதியவர்களுக்கு பெரியவர்களுக்கு மாத்திரம் இல்ல, எல்லா வயதினருக்கும் இந்த செய்தி பொருந்தும். நல்ல ஆலோசனை பெற்று உன் வாழ்க்கையை கட்டிக்கொள்ளும். தவறான ஆலோசனைக்கு இடம் கொடுக்காதே. குடும்பமாகலாம், நண்பர்களாகலாம், பிரபலமானவர்களாக இருக்கலாம், பெரிய ஊழியர்களாக கூட இருக்கலாம், பெரிய தீர்க்கதரிசி இருக்கலாம், பெரிய அற்புதங்களை செய்கிறவங்களா இருக்கலாம். யாராக இருந்தாலும் சோதித்து பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவாராக. நல்ல பிதாவே, இந்த மாலை பிழைக்காக உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக, எச்சரிப்புக்காக, எங்கள் வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய வருங்காலம், எங்களுடைய ஊழியம் செழிக்க வேண்டும் என்பது உங்களுடைய சித்தம், உங்களுடைய ஆசீர்வாதம். அதை கெடுக்கும்படி அநேக வேளையில் பொல்லாத ஆலோசனைகள் எங்கள் வாழ்க்கையை வழிதப்ப செய்யலாம். அவைகளுக்கு விலகி இருந்து எங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்குள்ளே கட்டிக்கொள்ள, நாங்கள் பத்திரமா இருந்து பலன் கொடுக்க, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்க கிருபை வழி நடத்தும். பெரிய காரியங்களை பூரண சமாதானத்தோடு காத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆசீர்வாதம் அனைவரோடும் விசேஷமாய் இந்த வீட்டாரோடும் இந்த ஊழியத்தோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக நான் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும்